ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வில்வ இலையை பற்றி பார்க்க போகிறோம். சிவன் பூஜையில் ஏன் இந்த வில்வ இலையை வைக்கிறாங்க? இந்த வில்வ இலை இல்லாத சிவன் பூஜையே இருக்க முடியாது. இந்த வில்வ இலை பார்க்க சிவனுடைய 3 கண்கள் போலவே இருக்கும். 2 இலைகள் சிவனுடைய 2 கண்கள் போலவும், 3வது இலை சிவனுக்கு இருக்கக்கூடிய நெற்றிக்கண் மாதிரியே இருக்கும். இந்த வில்வ இலைக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குமா. இந்த கோவில்களில் எல்லாம் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமா. அதனால தான் எதுனா ஒரு கஷ்டம்னு வரப்போ கோவிலுக்கு போகிறோம். அப்படி போகிறப்ப ஒரு நிம்மதி கிடைக்கும், மன அமைதியை உணர முடியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த கோவில்களை கட்டுறப்ப அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடமாவும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகளில் இருந்து அந்த ஆற்றல் வெளியே வர மாதிரியும் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வழிபாடு முறைகளும் இருக்கும். அப்படி நம்ம கோவில்களில் கொடுக்கக்கூடிய பூக்கள்லேயும் இலைகள்லேயும் கூட அந்த ஆற்றல் இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த ஆற்றலை உள்வாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இந்த வில்வ இலைக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த வில்வ இலை சிவன்கிட்ட இருந்து பிரசாதமாக நமக்கு கொடுக்கறதால அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இலையை நம்ம வாங்கி நம்ம கூடவே வச்சுக்கிறதால அந்த ஆற்றல் எப்போவும் நம்ம கூடவே இருக்கும்னு சொல்லப்படுது. சிவன் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வர வில்வ இலையை நம்ம கூடவே பர்ஸ்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுக்கிட்டால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே இருந்துட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. சில பேர் சொல்லுவாங்க சிவன் கோவிலிருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாங்க. என்னன்னா, சிவன் சொத்து கொலை நாசம்னு சொல்லுவாங்க. சிவனுடைய சொத்துக்களான இதை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. உண்மையான சிவனுடைய சொத்துக்கள்னு சொல்லப்படுறது அவருடைய பக்தர்களையும் அவருடைய அடியார்களையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிவனுடைய பக்தர்களையோ இல்லை அடியார்களையோ யாருன்னா கஷ்டப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ, அப்படி சிவன் அடியார்களை சிவன் பக்தர்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கொலை நாசம் ஆகுன்றதை தான் அப்படி சிவன் சொத்து கொலை நாசம்னு சொல்லப்படுது. மற்றபடி சிவன் கோவிலில் இருந்து வில்வ இலையோ பூக்களையோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். வில்வ இலை உணர்ந்து போனால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படியே இருக்குமா. நம்ம கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வர வில்வ இலையே நம்ம கூடவே இல்லை பூஜை அறையிலையோ வச்சுக்கிறதுனால அந்த ஆற்றல் எப்போவுமே இருக்கும்னு சொல்லப்படுது. எப்பவும் இந்த கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பூக்களோ இல்லை இலைகளோ பிரசாதமாக தான் நமக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம பூஜைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வில்வ இலையை நம்ம எத்தனை முறை வேணாலும் பூஜைக்கு பயன்படுத்தலாமா. அது கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, எந்த இலையாக இருந்தாலும் எத்தனை முறை வேணாலும் பூஜைக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்ந்து போன பூக்களையோ இல்லை இலைகளையோ நம்ம பூஜைக்கு பயன்படுத்த மாட்டோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூவோ இல்லை நல்ல வாசனை தரக்கூடிய பூவை தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம். எப்போவுமே உணர்ந்து போன பூக்களை எந்த பூஜைக்குமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் உணர்ந்து போன வில்வ இலையை கூட பூஜைக்கு பயன்படுத்தலான்னு சொல்லப்படுது. சிவன் பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலையாச்சு கண்டிப்பாக இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா அந்த சிவன் பூஜை முழுமையடையாதுன்னு சொல்லப்படுது. வில்வ இலை பூஜைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் கொண்டதாகவும் இருக்குது. சிவனுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கும். ஊமற்றங்காயாகட்டும், தும்பையாகட்டும், தும்பையுடைய இலையிலிருந்து தும்பை பூக்களில் இருந்தும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வில்வையுடைய இலையிலையும் வில்வை பழங்கள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. வில்வ மரத்தோடைய பட்டையிலிருந்தும் வில்வ மரத்தோடைய வேர்களில் இருந்தும் கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வில்வ இலையை நம்ம சிவனுக்கு வைக்கிறதால நம்ம செஞ்ச பாவங்கள் போகும்னு சொல்லப்படுது. இப்போது இந்த வில்வ இலையுடைய வரலாறு என்ன, ஏன் இந்த வில்வ இலையை சிவன் பூஜைக்கு பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் வாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எப்படி சிவனுடைய கண்ணீர் துளிகளில் இருந்து ருத்ராட்சம் பொருந்துச்சோ அதே மாதிரி பார்வதி தேவியுடைய வேர்வை துளிகளில் இருந்து வில்வ பொருந்ததா சொல்லப்படுது. பார்வதி தேவியோடைய வேர்வை துளியில இருந்து இந்த வில்வை பொறந்ததால் சிவனுக்கு இது ரொம்ப பிடிச்சதா சொல்லப்படலாம். ஆனால் இந்த வில்வையை சிவன் பூஜைக்கு வைக்க வேற ஒரு முக்கியமான கதையும் இருக்குது. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடைஞ்சாங்க. பார்க்கடலை கடைஞ்ச அப்போ நிறைய அற்புதமான பொருட்கள் வெளியே வந்துச்சு. அப்போது ஆலகால விஷமும் வெளியே வந்துச்சு. சிவன் உலக நன்மைக்காக மற்ற உயிர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த விஷத்தை குடிச்சாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்வதி தேவி அந்த விஷத்தை சிவனுடைய தொண்டையிலே நிறுத்தினாங்க. சிவனோட தொண்டையில் கை வச்சு அந்த விஷத்தை சிவனுடைய உடம்புல பரவாமல் தடுத்தாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷத்தோடைய தாக்கத்தினால சிவனோட தொண்டையில் வலியும் எரிச்சலோடவும் சிவன் கஷ்டப்பட்டார். அதை பார்த்த சிவனுடைய பூதகணங்களும் பாம்புகளும் அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவங்கனால முடிஞ்சதையெல்லாம் செய்வாங்க. அதில் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய வாசுகின்ற பாம்பு இந்த வில்வ இலையை சிவனுக்கு கொடுத்துச்சான். அந்த வில்வ இலையை சாப்பிட்ட சிவனுக்கு அந்த விஷத்தினால ஏற்பட்ட தாக்கம் குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் சிவன் அந்த விஷத்தை குடித்தப்ப உலகத்தில் இருந்த எல்லா பாம்பும் வந்து அந்த விஷத்தை சிவன் கூடவே குடித்ததாகவும் சொல்லப்படுது. வாசுகியோடைய பக்தியை பார்த்த சிவன் இந்த வில்வ இலை இல்லாத சிவன் பூஜை பயன்படாதுன்னு, அப்படின்னா சிவன் பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலையாச்சு வச்சு வழிபடணும், வில்வ இலை இல்லாத சிவன் பூஜை முழுமையாகாதுன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வில்வ மரமே ஒரு சக்தி ஸ்வரூபம்னு சொல்லப்படுது. வில்வ இலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் பார்வதியோடைய எல்லா ரூபங்களும்னு சொல்லப்படுது. வில்வ இலையுடைய வேர்களில் கிரிஜா தேவியும், கிளைகளில் தாக்ஷாயணியும், பூக்களில் கௌரி தேவியும், இலைகளில் பார்வதி தேவியும், பழங்களில் காத்யாயனி தேவியும், அதில் இருக்கக்கூடிய முட்களில் சக்தி ஸ்வரூபமாக பார்வதியோடைய எல்லா அவதாரங்களும் இருக்கிறதா ஸ்கந்த மகா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி தேவி கூட இந்த வில்வ மரத்தில் வாசம் செய்யப்படுறதா சொல்லப்படுது. பார்வதியோடைய முழு அம்சமாக இந்த வில்வ இலை பார்க்கப்படுது. இந்த வில்வ இலையால் சிவனுக்கு பூஜை செஞ்சால் அவங்க செஞ்ச 7 ஜென்மம் பாவங்களும் போகும்னு சொல்லப்படுது. இந்த வில்வ இலைகள் 3 இலைகளாகவும் 5 இலைகளாகவும் 7 இலைகளாகவும் 9 இலைகள் கொண்டதாகவும் இருக்குது. அதில் 3 இலைகள் கொண்ட வில்வ இலையை தான் சிவன் பூஜையில் பார்த்துருப்போம். மற்ற 5 இலைகள் 7 இலைகள் 9 இலைகள் கொண்ட இலைகளை அவ்வளவா பார்த்துருக்க மாட்டோம். இந்த வில்வை மரம் இருக்கக்கூடிய இடத்துல சிவன் எப்பவும் தியானம் செய்வாருன்னு சொல்லப்படுது. வில்வ இலைகள் மட்டும் இல்லைங்க, இந்த வில்வ மரத்துக்கிட்டையும் அந்த ஆற்றலை உணர முடியும். இந்த வில்வ இலையை வச்சு மனிதர்கள் மட்டும் இல்லை, பாம்புகளும் பல மிருகங்களும் கூட இந்த வில்வ இலையை வச்சு சிவனுக்கு பூஜை பண்ணதா புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. பாம்புகள் இப்போவும் இந்த வில்வ இலையை வச்சு சிவனுக்கு பூஜை பண்ணுறத நிறைய கோவில்களில் பார்க்க முடியும். சித்தர்கள் தான் பாம்போடைய ரூபத்தில் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு போகிறதா இப்போவும் நம்பப்படுது. நிறைய சிவன் கோவில்களில் இந்த அதிசயம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம். பாம்பு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது, பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறதாகட்டும், பாலால் அபிஷேகம் பண்ணுறதாகட்டும் இப்போவும் இந்த கலியுகத்துலேயும் நம்மளால் பார்க்க முடியும்.
இதிலேயே நம்ம தெரிஞ்சிக்க முடியும், சிவன் மனிதர்கள் மேலே மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்போடையும் கருணையோடையும் இருப்பாருன்னு புரிஞ்சிக்க முடியும். மனிதர்களை விட குறைவான அறிவு கொண்ட 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் கூட சிவன் மேலே பக்தியாக இருக்கிறத பார்க்க முடியும். நமக்காச்சு இவர் கடவுள்னு சொல்லாதான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு எந்த வழிபாடு முறை தெரியும், என்ன பக்தியை பற்றி தெரியும்? இல்லை யாருன்னா சொல்லுவாங்களா, இதுதான் நம்மளுடைய தெய்வம், இதுதான் நம்ம வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு தெய்வத்தை, அதுவும் நம்ம வழிபடுற தெய்வத்தை அந்த ஜீவராசிகளும் உணர்ந்து வழிபடுறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு குரங்கு சிவனை வழிபட்ட கதையும் அப்படித்தான். சில சிவன் கோவில்களில், முக்கியமாக பைரவர் கோவில்களில் சில நேரத்தில் இந்த பூஜை செய்கிற சமயத்தில் நாய்கள் கத்தும். பொதுவாகவே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நாய்களுடைய கண்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்காத அந்த வரம் விலங்குகளுக்காச்சும் கிடைச்சிருக்கே. இந்த வீடியோவில் வில்வ இலையோடைய வரலாறு பற்றியும் வில்வ இலையோடைய மகத்துவத்தை பற்றியும் சிவன் பூஜைக்கு வில்வ இலையை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.